கம்பு, அரிசி, உளுந்து, வெந்தயம் ஊற வச்சு கம்பு தோசை பண்ணுறத பார்க்கலாம். கம்பு 3/4 டம்ளர், ஊற வைக்கிற அரிசி 1/2 டம்ளர், உளுந்து 1/4 டம்ளர், வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து ஒரு 4-5 தடவை கழுவி ஊற வச்சுருக்கேன். கம்பு, அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. 8 hours நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்தாலும் நல்லது, அல்லது நைட்டே ஊற வச்சுட்டு நம்ம காலையில் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் நல்லா ஊறி இருக்கு. இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறேன். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கட்டியாக அரைக்கணும். தண்ணி குறைவாக ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை நம்ம ஒரு 4 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்புறமா உப்பு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவு பொங்கியிருக்கு. இந்த அளவு பொங்கினாலே போதும். நைட்டே ஊற வச்சிருவோம்ல, அதனால் ஒரு 4 to 5 hours மாவு நல்லா பொங்கியிருக்கும். காலையில் அரைச்சி நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டியாக இருக்குது. கொஞ்சம் வேணா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். சட்னி அரைக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் ஒரு அரை பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டு, ஒரு 1.5 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கி வச்சுருக்கேன். ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். நான் சட்னிக்கு கொஞ்சம் தேங்காயும் போடுவேன். முதல்ல கொஞ்சம் தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் போட்டு அரைச்சிக்கலாம். அரை காஞ்ச மிளகாயும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் காஞ்ச மிளகாய் போட்டு தான் அரைக்க போகிறேன். தேங்காய் அரைச்சிட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பெருஞ்சீரகத்தையும் போட்டிருக்கேன். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிளகாயும் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டேன். கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொதிக்க விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு போடுறேன். கடுகு வெடிச்சிருச்சு. கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போடுறேன். லைட்டாக கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டாக கொதிச்சிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி மூடி வச்சேன். தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கம்பு தோசை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.